அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு வேணும். இந்த அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதே மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறையா ஊற்றிட வேண்டாம். இது கூடயே லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் நான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே இதில் 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு 3/4 கப் சுகர், ஒரு அரை கப் இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இந்த லட்டு செய்கிறதுக்கு இதுக்கு இந்த சீராக்கு பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அந்த சுகர் அதோட கரைஞ்சு ஒரு ஒரு பிசுபிசுப்பு தன்மை அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த கம்பி பதம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணுன்னு இதில் அவசியமே இல்லை. இப்போ சுகர் இதில் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டும். ஓகேவா? இப்படி தொட்டு பாருங்க, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ இந்த மாதிரி வரவுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதுக்கு அடுத்து கொஞ்சம் லெமனும் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் தான் நான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அப்போ தான் லாஸ்ட்டாக லட்டு உருண்டை பிடிக்கும் போது இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. அது நம்மளுக்கு அந்த சுகர் தண்ணி கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு தான். லெமன் சீட்ஸ் இல்லாமல் போடுங்க. நான் பிழியும் போதே ஒரு சீட்ஸ் விழுந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துட்டேன். நீங்கள் பிழியும் போது அது இல்லாமல் பார்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்து நம்ம லட்டுக்கு ஆயில் சூடு பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆயில் கொஞ்சம் மீடியமான சூடு ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் சூடு ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, இந்த மாவு எடுத்து லைட்டாக அப்படி ஊற்றி விடுங்க. ஷேப்லாம் தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஊற்றி விட்டா போதும். இப்போ நம்ம ஊற்றிருக்க அந்த மாவு கரிக்கிறவும் கூடாது உங்களுக்கு. அதே சமயம் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம இதை என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். இப்போ கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த டவாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னா அது வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் எடுத்துட்டு அடுத்த மாவு ஊற்றி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாது. அப்போ தான் இந்த லட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சுகர் போட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப்போட இது நல்லா ஊறி வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு, அது இந்த சுகர் சிரப்போட நல்லா வெந்து சாஃப்டாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா இப்போ எந்த அளவுக்கு வந்து கட்டியா வந்திருக்குன்னு? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லிக்விடா இருந்தது. அப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயும் மீடியம்லயும் வச்சு வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதத்துல நம்மளுக்கு வரும்போது தான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டா வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, கொஞ்சமா வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க. நீங்க ஆயில் நெய் இது மாதிரி எதுவுமே கையில அப்ளை பண்ண தேவையே இல்லை. இதுலயே பாருங்க எவ்வளோ ஆயில் நெய் இருக்குன்னு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதில் ஆயில் இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி அழகா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ அழகா கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லாமே இப்போ நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம். எதுவுமே இப்போ நம்ம கையிலேயே ஒட்டலை பாருங்க, அவ்வளோ அழகா வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதில் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம சுகர் சிரப்பு செய்யும் போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்ம இருந்த எல்லா மாவையுமே இந்த மாதிரி லட்டா உருட்டி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு? சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் வைஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி உங்க பசங்களுக்கு நீங்க ஒன் டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து இந்த லட்டு திரும்ப செஞ்சு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், கடலை மாவு சுகர் இருந்தாலே போதும், நம்ம அழகா லட்டு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.